மூர்த்தியும் தனமும் மாலையும் கழுத்துமா இருக்கிறத அவங்க அம்மா பாக்குறாங்க. இல்ல இல்லன்னு அழுதுகிட்டே கத்துறாங்க. என் பிள்ளையே இல்லன்னு சொல்றாங்க. எனக்கு இப்படி ஒரு பிள்ளை பிறக்கவே இல்லன்னு அழுதுகிட்டே இருக்காங்க, சொல்லிக்கிட்டே இருக்காங்க. மூர்த்தியோட தங்கச்சி ஆலத்தி எடுக்கிறாங்க. பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்றாங்க, பேசாமம்மா பொண்ணு மாப்பிள்ளைய ஏத்துக்கிட்டு ஆக வேண்டிய வேலைய பாருங்கம்மா அப்படின்னு மூர்த்தியோட அம்மா கிட்ட சொல்றாங்க. தனம் விளக்கேத்தி வைக்கிறாங்க. பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் சொல்றாங்க, யாருக்கு இவ்வளவு குணமான மருமக கிடைக்கும் சொல்லுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்குள்ள. மூர்த்தியோட அம்மா கோவமா வீட்டுக்கு மூலையில உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. தனம் பால் எடுத்துக்கிட்டு ரூமுக்குள்ள போறாங்க. மூர்த்தி உட்கார்ந்துகிட்டு இருக்காரு பெட்ல. மூர்த்தி சொல்றாரு தனத்துக்கிட்ட, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நமக்குன்னு குழந்தை பிறந்துச்சுன்னு வச்சுக்க, என்னோட கடமையெல்லாம் பண்ண முடியாம போயிரும். தனம் சொல்றாங்க, என்னங்க நமக்குன்னு 3 குழந்தைங்க இருக்காங்களே, சௌந்தர்யா, ஷாலினி, சத்ரியன சொல்றேன். மூர்த்திக்கு சந்தோஷம் தாங்க முடியல. தனம் மூர்த்தியோட மார்புல சாஞ்சுக்கிறாங்க. மூர்த்தியோட அம்மா கிட்ட அவங்களோட ஃப்ரெண்டு சொல்றாங்க, இன்னைக்கு வீட்டுக்குள்ள உட்கார்ந்துகிட்டு இருக்க மூலையில, நாளைக்கு நடுத்தெருவுல தான் உட்காருவ அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்டுட்டு மூர்த்தியோட அம்மா கோவத்துல இருக்காங்க. நாளை சந்திப்போம்.